வணக்கம். ஸோ இன்றைக்கு என் கூட ஒரு நண்பர் இருக்காங்க. இவங்க அங்கிள் பேர் வந்து முனுசாமி. இவங்க வந்து வண்டா சௌஜனா புத்ராலேருந்து வந்திருக்காங்க. ஸோ இவங்ககிட்ட ஒரு அருமையான டெஸ்டிமோனியல் இருக்குது. ஸோ அந்த டெஸ்டிமோனியல் என்னன்னு இப்போ நம்ம கேட்போம். வணக்கம் அங்கிள். வணக்கம்மா. ஸோ அங்கிள் நீங்கள் என்ன ப்ராடக்ட் வைக்கிறீங்க பிஇலேருந்து சொல்லுங்கள். வெல், இப்போ நான் வந்து ஷீரோட்டோ தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், கன்சியூம் பண்ணிட்டு இருக்கேன். ஷீரோட்டோ, ஓகே. எதனால நீங்கள் அந்த ஷீரோட்டோவை நீங்கள் பயன்படுத்துறீங்க? எனக்கு வந்து இந்த வருஷம் மார்ச் மாதம் was confirmed by doctor that I am having prostate cancer. Stage 4 ஆயிடுச்சு. அப்போ டாக்டர் சொன்னாங்க, திடீர்னு ஸ்டேஜ் 4 சொல்கிறீங்கன்னா இது ரொம்ப நாள் ஆச்சு ஸ்டார்ட் பண்ணி, ரொம்ப வருஷக்கணக்கில் உள்ளுக்கு அது வேலை செஞ்சுட்டு வந்திருக்கு. இப்போ உங்களுக்கு வந்து நாங்கள் வந்து பயோப்சி எடுத்து பார்த்த பிற்பாடு தான் அதோட PSA லெவல் சொல்லுவாங்க, வெரி ஹை 155 இருக்குது. தட் இஸ் ஸ்டேஜ் 4 ரெடி நான் அப்படின்ட்டாங்க. அப்போ என்ன செய்யுதுன்னு தெரியாமல், ஸோ மை சன் குவிக்லி ரஷ் மீ டு யூனிவர்சிட்டி மலையா ஹாஸ்பிட்டல். அங்கே போனோடனே வாட்ஸ் ப்ராப்ளம்னு கேட்டுட்டு சொன்னாங்க, மூத்திரம் சரியாக வரல அப்படின்னா இமீடியட்லி ரஷ் மீ டு தி எமர்ஜென்சி டு ஃபிக்ஸ் தி டியூப்லாம். யூரின் வெளியே ஆகணும், தங்கக்கூடாதுன்ட்டு யூரின் பேக்லாம் போட்டு டியூப் போட்டு விட்டாங்க. ஸோ அப்போ தான் கொஞ்சம் வலியெல்லாம் நல்லா ஆச்சு, கொஞ்சம் லெக்கவாக இருந்துச்சு. பட் இஸ் நோ மெடிக்கேஷன், ஜஸ்ட் பெயின் கில்லர் கொடுத்து அனுப்பி விட்டாங்க. உங்களுக்கு வந்து ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்குது, நான் சிஸ்டமில் இருக்கல அப்பாயின்மெண்ட் இருக்குது. அந்த அப்பாயின்மெண்ட் போனால் வந்து டாக்டர் பார்த்து நீங்கள் இப்போ நெக்ஸ்ட் ஃபாலோ அப் பண்ணாங்க. அப்புறம் நெக்ஸ்ட் ஃபாலோ பண்ணோடனே ஆப்வியஸ்லி டி டுக் திஸ் ஆட்டோப்சிலாம் எடுத்து பார்த்துட்டு தென் அடுத்த ஃபாலோவிங்கில் ரிசல்ட் என்னென்னு வந்துச்சுனாக்கா, எஸ் இட்ஸ் கன்ஃபார்ம் இஸ் போஸ்ட்ரேட் என்லார்ஜ்மெண்ட். நான் இஸ் போஸ்ட்ரேட், அந்த வைரஸ் ரொம்ப பரவிடுச்சு. சாரி டு சே, உங்களுக்கு அந்த PSP லெவல் இஸ் டூ ஹை, 155 இருக்குது. ஸோ ஸ்டேஜ் 4 அப்படின்ட்டாங்க. ஸ்டேஜ் போகணுன்னு லைக் ஐ வாஸ் பிட் ஷாக்லாம். அப்போ சொன்னார், இது வந்து ரொம்ப நாளாக உங்களுக்கு அது இருக்குது, உங்களுக்கு சிம்டம் சரியாக காட்டல, பட் பல வருஷமாக மேபி இது வந்து 2 to 3 இயர்ஸ்க்குள்ளே உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இருக்க வருஷம், பட் ஸ்டேஜ் 4க்கு நீங்கள் நிலைமைக்கு வந்திருக்கீங்கன்னு. ஸோ வாட்ஸ் நெக்ஸ்ட் டாக்டர் அப்படின்னா, we cannot do any operation because of the age and also ரொம்ப பலவீனமாக இருக்குது. we will give you medication அப்படின்னாங்க. ஸோ 3 மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு இன்ஜெக்ஷன் போட சொன்னாங்க. அப்புறம் டெய்லி ஒரு மெடிசன் ப்ரிஸ்கிரைப் பண்ணுற மாதிரி ஒரு வீட்டுக்கு அனுப்பிவிட்டாங்க. அந்த மெடிக்கேஷன் மூலிமா பார்ப்போம், இஃப் இட் ஒர்க்ஸ் ஃபார் யூ குட், இஃப் இட் இஸ் நாட் ஒர்க்கிங் ஃபார் யூ அப்போ தான் கீமோதெரபிக்கு போகணும் அப்படின்னாங்க. ஃபைன் டாக்டர் அப்படின்னா. ஸோ இதற்கிடையில் ஒரு சின்ன பிரச்சனை ஏற்பட்டுருச்சு. என்னன்னாக்கா, ஐ மீன் என்னோட டெஸ்டிகல்ஸில் ஒரு டெஸ்டிகல்ஸ் குறிப்பாக ஆன் மை லெஃப்ட் ஹேண்ட் சைட் வீங்க ஆரம்பிச்சிருச்சு. தொட்டு பார்த்தா ரொம்ப ஹார்டாகவும் ஆயிடுச்சு. வேறஸ் த நார்மல் ஒன் அந்த ரைட் ஹேண்ட் சைட் சாஃப்டாக நார்மலாக இருக்கா, அதில் வீக்கம் அதுவும் இல்லை. ஒரு பக்கத்து மட்டும் வீங்க ஆரம்பிச்சு. நாளுக்கு நாள் அது வீக்கம் சோழன் வந்து பெருகிட்டு போணுச்சு. உட்காரும் போது எனக்கு பிரச்சனை, நடக்கும் போது பிரச்சனை, எஸ்பெஷலி ராத்திரி படுக்கும் போது எழுந்திரிக்கும் போதும் பிரச்சனை. இப்படி பல வெரி பெயின்ஃபுல்லாக சுச்சுவேஷன் இருந்துச்சு. அப்போ தான் அது தற்செயல என்னோட நண்பர் ஒருத்தர் வந்து அவர் வந்து ஒரு வாட்ஸ்அப் அனுப்பிவிட்டார். வாட்ஸ்அப் மூலிமா ஒரு டிக்டாக் அனுப்பிவிட்டார் இந்த ப்ராடக்ட் சம்மந்தமாக அப்படின்ட்டு. அதெல்லாம் கேட்கும்போது பார்க்கும்போது டெஸ்டிமோனியல்லாம் லிசன் பண்ணும்போது ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுத்து இதை ட்ரை பண்ணலாமே அப்படின்ட்டு அப்புறம் அவரை தொடர்பு கொண்டேன். அப்புறம் அவர் வந்து அவர் செய்யணும் அந்த ப்ராடக்ட்லாம். பட் அவர் வந்து அவரோட நண்பர் அவருக்கு அறிமுகப்படுத்தி விட்டார். அவர் பேர் வந்து திரு பன்னீர்செல்வம். இந்த நேரத்தில் அவருக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். திரு பன்னீர்செல்வத்தை தொடர்பு கொள்ளும்போது அவரும் இந்த துறைக்கு புதுசு தான். அப்போ சொன்னார், அவரோட அப்ளைனுக்கு நான் வந்து லீட் பண்ணி விட்றேன்னு மிஸ்டர் பாஸ்கரன். அவர் வந்து பிணைங்கில் இருக்கார். மிஸ்டர் பாஸ்கரனுக்கு தொடர்பு கொண்டு மிஸ்டர் பாஸ்கரன் இமீடியட்டாக வெரி பியூட்டிஃபுல் பர்சன், நைஸ் பர்சன், என்னோட ப்ராப்ளம் ரொம்ப சீரியஸாக எடுத்து சொன்னார், யூ மஸ்ட் கோ ஃபார் ஷிரிட்டோ அங்கிள், ஷிரிட்டோ சாப்பிடுங்க. we are human beings, we are not God, we cannot promise ஒவ்வொருத்தவங்களோட பாடியோட சூழ்நிலையை பார்த்து அதை வேலை செய்யும். பட் நோ ஹார்ம் ட்ரைங் அங்கிள். ஏன்னா உங்கள் சிச்சுவேஷனுக்கு ஏதாவது ஒரு ஆல்டர்னேட்டிவ் தேடிக்குங்க. இது வந்து ஆல்டர்னேட்டிவ் தான், இது வந்து ஹெர்பல், ஆல் பொட்டானிக்கலில் செஞ்சுது. யூ கேன் ட்ரை, உங்களுக்கு எந்த சைட் எஃபெக்ட்டும் வராது. 2 நாள் கழிச்ச உடனே அப்போ சொன்னார், பட் அங்கிள் 30 செஷன் இருக்கும் உங்களுக்கு, இந்த மாதிரி 4th ஸ்டேஜில் இருக்கிற வசதி நீங்கள் வந்து உங்களோட இம்யூன் சிஸ்டம் ரொம்ப வீக்காக இருக்குது, இது போயிட்டு எல்லாம் நல்லா சரி பண்ணும், பலப்படுத்தும். ஆகியனால நீங்கள் வந்து 1 எடுத்தால் பத்தாது, குறைஞ்சது ஒரு நாளைக்கு 6 எடுக்கணும். வெறும் வயதில் காலையில் 3 ராத்திரி. பரவாயில்ல அங்கிள், அப்போ நீங்கள் என்ன செய்யுங்க, பட்ஜெட் ப்ராப்ளம்னால 4 ட்ரை பண்ணுங்கள், காலையில் 2 ராத்திரி 2. சரி, இந்த ப்ராடக்ட் வந்து சேர்றதுக்கு சாயந்தரம் ஆச்சு.
சாயந்தரம் சொல்லும்போது அப்போ நான் ராத்திரி படுக்கிறதுக்கு முன்னாடி இருக்கணும்ல, படுக்கிறதுக்கு முன்னாடி 2 செஷன் அவர் சொன்ன மாதிரி தண்ணியில் கலக்கி குடிக்கலாம். அதே மாதிரி செஞ்சேன். ரொம்ப ஆச்சரியமா ஒரே நாள் தான், ஒரே ராத்திரி இரவு தான் சாப்பிட்டுட்டு படுத்துட்டேன். மறுநாள் காலையில் எழுந்திருக்கும் போது எனக்கு ஒரு புதுமையான ஒரு மாற்றம் தெரிஞ்சது. என்னன்னா வலி இல்லாமல் ஏஞ்சிட்டேன். அறவே வலி இல்லாமல் ஏஞ்சி உட்காந்துட்டேன். என்னாச்சு குடு முத போயிட்டு அதை தொட்டு பார்க்குறேன், வீக்கம் இருக்கு ஆனால் வலி இல்லை. வீக்கம் இருக்கு வலி இல்லை. வலி இல்லாமல் ஏஞ்சி உட்காந்துட்டு பெரிய விஷயமாச்சு அப்படின்ட்டு தொடர்ந்து சாப்பிட்டோமா. சாப்பிட 3வது நாளுமா அது அந்த வீக்கெல்லாம் வத்தி பேக் டு நார்மல்மா. பேக் டு நார்மல். அந்த ஹாப்பி ஆகிட்டேன். அப்போ அந்த டெஸ்டிகல்ஸ் நான் தொட்டு பார்க்கும்பொழுது அது ஷ்ரிங்க் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. as I told you now, back to normal. ரெண்டுமே சரிசமமான சைஸில் இருக்குது. வலி அறவே இல்லை. இப்போ எனக்கு அந்த பிரச்சனையே இல்லைம்மா. சால்வ் 100% சால்வ். ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன். அப்புறம் I keep continue taking ஷீரோட்டோ மேலே ரொம்ப நம்பிக்கை வந்துச்சு. பிரமாதமாக வேலை செய்த பிரதான பொருள் இறைவன் நல்ல நமக்கு ஒரு வழி கிடச்சிருச்சு. ஒன்றா ப்ராப்ளம் தீருது. இப்போ வந்து நம்மளோட PSA லெவலில் செக் பண்ணணும், ஏன்னா ரொம்ப ஹையில் இருக்குனாரு. அப்போ 1 வாரம் கழிச்சு எனக்கு டாக்டர் அப்பாயின்மெண்ட் இருக்குது. நியூரோலஜி, அந்த கேன்சர் சம்மந்தமான இது பார்க்குற டிபார்ட்மெண்ட். அது 1 வாரம் கழிச்சு கரெக்டாக ஒரு பாக்ஸ் முடிஞ்ச உடனே அந்த ஃபாலோ அப் போனோமா. அது ஃபாலோ அப்பில் இன்னொரு குட் நியூஸ்மா. டாக்டர் போனோடனே அவள் எப்போதுமே சிஸ்டமை பார்ப்பாங்களே. சிஸ்டமை பார்த்துட்டு அங்கிள் சம்திங் டு டெல் யூனாரு. என்ன சொல்ல போகிறாரு அப்படின்னு. Uncle, your PSA level, what is PSA? அது அந்த போஸ்ட்ரேட்டோட இது லெவலில் பார்க்குறதுனாரு, ரீடிங்னாரு. அந்த ஸ்கோரிங் வந்து மார்ச் மாதத்தில் உங்களுக்கு we detected that it is 155, which is like first stage. இப்போ ரீடிங் வந்து அங்கிள் 95 தான் அப்படின்னாரு. வாவ், தட் இஸ் ஆல்மோஸ்ட் 61% குறைஞ்சிருச்சு. ஸோ எனக்கு வந்து அது அந்த ஸ்கோரிங் பற்றி வச்சுட்டு, ஸோ இஸ் இட் குட் நியூஸ் அப்படின்னு கேட்டேன். ஆஃப்கோர்ஸ் இட்ஸ் குட் நியூஸ் அப்படின்னாரு. ஸோ அப்போ பட் ஸ்டில் அது ஹை தான், பட் குறைஞ்சிட்டு வருது. அப்போ மெடிசன் இஸ் ஒர்க்கிங் அப்படின்னாரு. நான் மனசுக்குள்ள நினைச்சேன், மெடிசன் ஒர்க் பண்ணல, ஷீரோட்டோ தான் ஒர்க் பண்ண பார்த்து டாக்டர் சொல்லிட்டு இருக்காதுல. தேங்க்ஸ் ஃபார் ஷீரோட்டோ, தேங்க்ஸ் ஃபார் அப்ளைன்ஸ். அப்போ அந்த நேரத்தில் ரொம்ப நன்றி உணர்வோட இருந்தேன் சார், இருந்தம்மா. அப்போ 95 இப்போ நான் சொன்னேன், இஃப் சிட் இஸ் குட் நியூஸ், அது எத்தனைக்கு இறங்குனாக்கா குட் அப்படின்னா, அஃப்கோர்ஸ் இட் ஹஸ் டு கம் டவுன் டு 0 or at least 1. அப்படி வந்துச்சுன்னா யூ ஆர் கேன்சர் ஃப்ரீ அப்படின்னு. யூ கேன்சர் ஃப்ரீ அப்படி கீப்பெல்லாம் கரெக்ட் நார்மல், பேக் டு நார்மல், கேன்சர் ஃப்ரீ. 0 வந்தால் கேன்சர் ஃப்ரீ. ஸோ இட் இஸ் ஒர்க்கிங் அப்படின்னாரு. ஒரு பாக்ஸில் இப்போ மாற்றமா. ஸோ இப்போ என்ன அது ட்ரெமெண்டஸ்மா. பேசிட்டு ஆனந்த கண்ணீர் வருதுமா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஐ அம் ஸோ ஹாப்பி தட் இறைவன் அருளால அந்த ஒரு வழி கண்டுட்டார், வழி காட்டிட்டாரு. ஸோ ஐ பிளேஸ் மை செல்ஃப் and also to my creator that இதுலேருந்து முடிச்சா நான் விடுபட்டு வந்துட்டுனா I'm going to share this. இப்போ ஷேர் பண்ண ஆரம்பிக்கிறோமா. I'm going to share about this product, my testimonial to others and help them as many people as possible. அப்போ ரொம்ப பேர் வந்து இது ஸ்கேம் நினச்சிக்கிட்டு நான் எடுக்காமல் இருந்திருப்பாங்க. I said no, it is 100% working on me. நான் ஸ்டேஜ் 4 உள்ளவர் வந்து 155. டாக்டர் ரொம்ப ஆச்சரியப்பட்டாருமா. 155 to 95 is tremendous reduction scoring mark அப்படின்னாரு. So I feel very gratitude to my creator and to all my sponsors to guide me, to give me confidence to continue to take this product. And especially Mr. Bhaskar always says, you're back to normal now. You are already back to normal. You're on the way, man. சீக்கிரம் நீங்கள் நல்லா நடமாடுவீங்கண்ணா. Don't worry about this hips problem. ஃபேன்ஸ் எல்லாம் போட்டுட்டு நீங்கள் பாருங்களேன், காடிலாம் ஓட்டிட்டு இருப்பீங்க. பேக் டு நார்மல் அப்படின்னு படி பேக் டு நார்மல். சரி, தேங்க்யூ சொல்லுவேன் போதும். So far, I'm so happy that I'm recovering fast. It's not just recovering fast. பாருங்கம்மா, என்ன ஒரு கோத்தால எனக்கு குட் ரிசல்ட். 2 நாளில் 3 ஒரே ராத்திரியில் எனக்கு குட் ரிசல்ட். 3வது நாளில் அந்த டெஸ்டிக்கல்லாம் ஷ்ரிங்க் பண்ணி பேக் டு நார்மல். வெரி ஃபாஸ்ட் வருமா, வெரி ஃபாஸ்ட். ஸோ ஒரு ஹாப்பி மூமெண்ட்டை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ரொம்ப மகிழ்ச்சிமா. கண்டிப்பாகம்மா நான் எப்பயும் உங்கள் பேர்ட்டு பேச ஆரம்பிச்சிட்டேன். I will continue my humanitarian service. இதை எடுத்து நிறைய பேர்த்துக்கு தெரியப்படுத்துவோம்மா. ஓகே, very happy for you, uncle. Thank you, ma. Thank you, sir.